அப்படி பார்க்குறக்கே செமையாக இருக்குல்ல. ஒரு முழு கோழி நல்ல ஸ்கின்னோட அப்படியே ரைஸில் மேலே வச்சு இறக்கிடுறாங்க குழியில். சிக்கனை பிச்சு ரைஸ் மேலே வச்சுட்டு கொஞ்சம் மைனஸ் எடுத்து மேலே வைங்கிறான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப நாள் கழித்து நம்ம ஒரு மந்தி சாப்பிட்றதுக்காக ஒரு ஸ்பெஷல் பிளேஸுக்கு வந்திருக்கோம். இப்போ பிரியாணி ஈக்குவலாக மந்திக்கும் சரியான ஒரு கிரேஸுங்க. இப்போ நம்ம கோயம்புத்தூர் மட்டும் இல்லை, பெங்களூரு, சென்னைன்னு எங்கே பார்த்தாலும் மந்தி வந்து விரும்பி சாப்பிட்றவங்க எண்ணிக்கை அப்படி பல்கி பெருகிருச்சுன்னு சொல்லலாம். பர்டிகுலர்லி யங்ஸ்டர்ஸ் மத்தியில் வந்து இது பயங்கர பாப்புலர் ஆயிடுச்சு இந்த மந்திங்கிறது. கோயம்புத்தூர்லேயே பார்த்தீங்கன்னா மந்தி ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் நிறைய வந்துருச்சு. எல்லா இடத்துலையும் கூட்டம் அலமோதுது. இனிமேல் வந்து நிறைய பேர் மந்தி ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணாலும் அந்த அளவுக்கு வந்து நல்ல பேட்டர்னேஜும் கிடைக்கும் போல் இருக்குது. ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, கோயம்புத்தூர் போத்தனூர் மெயின் ரோடு இருக்கு இல்லையா, பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து இப்படி போத்தனூருக்கு லெஃப்ட் சைடு திரும்பிங்கல்ல, அந்த மெயின் ரோட்டில் ஆடம்ஸ் பிரியாணின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. இங்கே வந்து இவங்களோட பிரியாணி வந்து ஆல்ரெடி ரொம்ப பாப்புலர். நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம், நம்ம சேனலில் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிருக்கிறவங்க அது தெரிஞ்சிருக்கோம். இவங்க இப்போது மந்தி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. சிக்கன் மந்தி, பீஃப் மந்தி, இது ரெண்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதை வந்து ஒரு நம்ம சேனல் வியூவர்ஸ்க்கு நம்ம ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இங்கே வந்திருக்கோம். சிக்கன் மந்தியிலே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. நம்ம சில வெரைட்டிஸ் சிக்கனில் சொல்லி நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். என் கூட ஜாயின் பண்ணுங்கள். கூகுள் லொக்கேஷன், உங்களோட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 11:30 ஸ்டார்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு மந்தி சர்வ் பண்ணுறதுக்கு. நைட்டு 11 o'clock வரைக்கும் உங்களுக்கு நான் ஸ்டாப்பாக சுட பைப்பிங் ஹாட் ஒரிஜினல் குழி மந்தி கிடைக்கும். ஸோ இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம சேனல் ஃபாலோவர்ஸ்க்கு இவங்க மெனு ப்ரைஸஸ்லேருந்து 10% டிஸ்கவுண்ட்டும் தராங்க. இந்த ஜூலை மந்த் ஃபுல்லாக, ஜூலை 31 வரைக்கும் நீங்கள் இந்த டிஸ்கவுண்ட் அவைல் பண்ணிக்கலாம். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ எங்கூட ஜாயின் பண்ணுங்கள். இந்த ஆடம்ஸ் பிரியாணியில் ஒரு சூப்பரான மந்தி சாப்பிட்டு பார்த்துடலாம். ஸோ கைஸ், இப்போ நம்ம போத்தனூர் ஆடம்ஸ் பிரியாணியில் மந்தி ஆர்டர் பண்ணி நமக்கு வந்திருக்கு சிக்கன் குழி மந்தி. ஸோ அப்படி பார்க்குறக்கே செமையாக இருக்குல்ல. ஒரு முழு கோழி, அப்புறம் ரைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே அன்லிமிட்டட் ரைஸில் வந்து ஃப்ரைட் ஆனியன், கேஷ்யூஸ் எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இங்கே ஆடம்ஸ் பிரியாணியில் ஆத்தன்டிக் குழி மந்தி, அதாவது குழியில் இறக்கி ரைஸு சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்து குக் பண்ணி இவங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ எப்போவுமே அந்த மாதிரி ஆத்தன்டிக்காக அந்த குழியில் இறக்கி அந்த இதில் சமையல் பண்ணாலே அந்த டேஸ்ட்டே தனிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். கோயம்புத்தூரில் சில இடங்களில் தான் வந்து ஒரிஜினல் ஆத்தன்டிக் குழிமந்தி கிடைக்குது. அதை நோட் பண்ணிக்கோங்க. ஆடம்ஸ் பிரியாணியில் உங்களுக்கு அந்த ஒரு ஒரிஜினல் ஆத்தன்டிக் குழிமந்தி கிடைக்குது. ஸோ இது வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா சிக்கன் குழிமந்தின்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதிலே சில வெரைட்டிஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து அப்படி நம்ம கோட்டரை காமிக்க சொல்லியிருக்கோம்.
சிக்கன் அல்ஃபாஹம் மந்தி இருக்குது, லெமன் சிக்கன் மந்தி இருக்குது, கிரில் சிக்கன் மந்தி இருக்குது, நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. நான் அந்த மெனுலாம் உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்கள் வந்து அதை ஆர்டர் பண்ணிக்கலாம். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நம்ம சேனல் ஃபாலோவர்ஸ்க்கு 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க இங்கே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹாட் பெப்பர் அல்ஃபாஹம் மந்தி. இது வந்து ஒரு குவார்ட்டர் சைஸ் இது. ஸோ இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 வகையான மந்தி, ஆக்சுவலாக இன்னொரு 2 வகை நான் குவார்ட்டர் சொல்லியிருக்கேன், காமிக்கிறேன். இப்போ வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் சிக்கன் குழிமந்தி, ரெகுலர் குழிமந்தி. இது ஒரு ஃபுல் சிக்கனை 4 பீஸாக கட் பண்ணி வாங்கியிருக்கோம். அன்லிமிட்டட் ரைஸு, அது நீங்கள் எவ்வளோ தடவை வேணால் வாங்கிக்கலாம். தொட்டுக்கிறதுக்கு வந்து சட்னி அண்ட் மைனஸ் கொடுத்துட்றாங்க. மைனஸ் வந்து இந்த மாதிரி இதுலேயுமே வந்து ஒரு இது வச்சிடறாங்க, ஒரு வாட்டர் கேன் மாதிரி இருக்கு இல்லையா, அதில் வச்சிட்றாங்க. அப்புறம் சாலட் வந்துடுது. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஹாட் பெப்பர் அல்ஃபாஹம் மந்தி. இது வந்து ஒரு குவார்ட்டர் போர்ஷன், ஒரு 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 குவார்ட்டர் சிக்கன் வந்து இதில் இருக்குது. ஸோ இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அப்படி சிக்கனோடு எடுப்போம். ஃப்ரைட் ஆனியன்ஸ் கேஷ்யூஸோடு எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம கூட கீதா, ரிஷி ஜாயின் பண்ணுறாங்க. ஹாய் சொல்லிடுங்க. ஏன்னா மந்தி அப்படின்னா 4 பேர் வந்து சாப்பிட்டா தான் நல்லா திருப்தியாக இருக்கும். சரி, கொஞ்சம் மேயோ சைடில் வச்சுக்கலாம். இங்கே இப்போ நம்ம வீடியோ எடுக்க பார்த்திங்கன்னா லெமன் அல்ஃபாஹம் மந்தி ஒன்று வந்திருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு பாருங்கள், இது வந்து ஹாட் பெப்பர் அல்ஃபாஹம், இது வந்து லெமன் அல்ஃபாஹம். ஸோ சிக்கன் செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு, ரைஸும் சூப்பராக இருக்குது. அப்படி சாப்பிட தொடங்கலாம். செமையாக இருக்குங்க மந்தி. நான் எதிர்பார்த்துட்டு வந்ததை விட நல்லா இருக்குது. ரைஸ் வந்து கரெக்டாக குக்காக இருக்குது. நல்ல ரைஸ் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. அப்படி கொஞ்சம் மேயோடு சாப்பிட்லாம். மந்தி மேயோடு சாப்பிட்ற அந்த ஒரு சந்தோஷமே தனி தான், செமையாக இருக்கும். நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ரைடு ஆனியன்ஸ் இருக்கு இல்லையா, வறுத்த வெங்காயம், அப்புறம் இந்த கேஷ்யூஸோடு சேர்த்து சாப்பிட்றது ஒரு எக்ஸ்ட்ரா கிக்கு தான், நல்லாயிருக்கும். நல்ல ஸ்கின்னோட அப்படியே ரைஸில் மேலே வச்சு இறக்கிடுறாங்க குழியில். நீங்கள் இந்த மேக்கிங் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படி சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா ஜூஸியாக நல்லா வெந்திருக்கு. மீட்டில் நல்லா ஃபுல்லாக எலும்பு வரைக்கும் நல்லா வெந்திருக்கு, நல்லா ஜூஸியாகவும் இருக்குது. சரிங்க, நம்ம ஒரு 2-3 வகை மந்தி டேஸ்ட் பார்க்க போகிறதுனால இந்த மந்தி வந்து ரிஷி ஒரு ஸ்டைல் சொல்லியிருக்கான், அதுபடி சாப்பிட்லாம். என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து சிக்கனை கொஞ்சம் பிச்சுக்குங்க அப்படிங்கிறான். சிக்கனை பிச்சு ரைஸ் மேலே வச்சுட்டு கொஞ்சம் மைனஸ் எடுத்து மேலே வைங்கிறான். அப்புறம் இந்த சட்னி இருக்குல்ல, இதை வந்து லைட்டாக கொஞ்சம் மேலே ஊற்றிக்கோங்கிறான். அப்படி ஃபுல்லாக எடுத்து சாப்பிடுங்கிற ரைஸை மேலே வச்சு. சூப்பராக. ஓகே சார், ரெகுலர் குழிமந்தி ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. ஓகே சார், நம்ம வீடியோ ப்ரெசென்ட் பண்ண கார்லிக் அல்ஃபாஹம் மந்தி வந்திருக்கு. எப்படி இருக்குது பாருங்கள், செக்கச்சவேன்னு செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதெல்லாம் வந்து குவார்ட்டர் போர்ஷன்ஸ், இது 3மே பார்த்தீங்கன்னா குவார்ட்டர் போர்ஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ இது எப்படி சர்வ் பண்ணுறது, கொஞ்சமாக ரைஸும் சரி அப்படியே இங்கே வச்சு எடுத்தே சாப்பிட்றோம் உங்களுக்கு. ஏன்னா இது வந்து கையில் அவ்வளோ சீக்கிரம் பிக்க முடியாது. இப்போ செமையாக அப்படி இந்த அல்ஃபாஹமை நல்லா இந்த கார்லிக் சாஸஸ் எல்லாம் போட்டு சூப்பராக குக் பண்ணியிருக்காங்க. அப்படியே ரைஸோடு வச்சு சாப்பிட்லாம். அப்படி கொஞ்சம் மைனஸில் டிப் பண்ணி நல்லா இருக்குங்க. நான் கூட ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும்னு நினச்சேன். ஸ்பைஸு ரொம்ப அளவாக தான் போட்டிருக்காங்க. எல்லா மந்தி ரெஸ்டாரண்ட்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த யங்ஸ்டர்ஸ் க்ரௌடு தான் இல்லையா, நிறைய யங்ஸ்டர்ஸ் சாப்பிட்றாங்க. இப்போ ரிஷி வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸு கூட அடிக்கடி மந்தி போய் சாப்பிட்றான். ஸோ அதனால தான் அவன் பாருங்கள் ஒரு டிப் கொடுத்தான், இந்த மாதிரி சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு. அஃப்கோர்ஸ் ரைஸ் வந்து சேம் தான், இந்த மீட் மட்டும் ப்ரிப்பரேஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு இந்த அவன் சொன்ன மாதிரி கிட்ட 9-10 வெரைட்டிஸ் ஆஃப் மந்தி கிடைக்கிது. ரிமெம்பர் இங்கே பீஃப் மந்தி இருக்குது. சப்போஸ் நீங்கள் பீஃப் சாப்பிடுவீங்க அப்படின்னா பீஃப்லேயும் 2-3 வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க, அதெல்லாம் சூஸ் பண்ணிக்கலாம்.
கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடியெல்லாம் மந்தி சாப்பிட்றது அப்படின்னா கேரளாவுக்கு தான் போகணுன்னு இருந்தது. கோயம்புத்தூரில் செம்மையான மந்தி கிடச்சிருச்சுங்க, கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம வந்து ரைஸ் வந்து கிட்டத்தட்ட சேம் தான் இல்லையா, அதனால் மீட் மட்டும் டேஸ்ட் பண்ணிடலாம். இது வந்து ஹாட் பெப்பர். ஹாட் பெப்பர் சிக்கன் அப்படியே இந்த மேலே டிப் பண்ணி நல்லா பெப்பர்லாம் நிறைய போட்டு பண்ணியிருக்காங்க. இந்த கார்லிக்கில் அந்த கார்லிக்கி அந்த ஒரு டேஸ்ட் இருக்குது, டேஸ்ட் டிஃப்ரென்ஸும் கொண்டு வந்திருக்காங்க. அப்படியே ரைஸோடு சாப்பிடுவோம். அதான் என்னோட நிறைய பேர் ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன் நான் சொல்ல போகிறதுல. ஒரு நல்ல மந்தி எக்ஸ்பீரியன்ஸுக்கு மைனேஸோட டேஸ்ட் அண்ட் குவாலிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது டேஸ்ட் இல்லை, சில இடங்களில் வாட்டரே இருக்கும் மைனேஸ், அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா மந்தியே சொதப்பிடும். இங்கே நல்லா இருக்குது, மைனேஸ் சூப்பராக இருக்கும், கரெக்டான திக்னஸ்ஸு, நல்ல டேஸ்ட்டு, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ இது வந்து சிக்கன் அல்ஃபஹம் மந்தி. அப்படியே இந்த லெக் பீஸ்லேருந்து ஒரு மீட் மட்டும் எடுத்து சூப்பராக இருக்குங்க. அது இது வந்து ரெகுலர் அல்ஃபஹம். இந்த கார்லிக் அப்புறம் இந்த ஹாட் பெப்பர்லாம் லைட்டாக ஒரு சாசி டேஸ்ட் இருக்குது. இது வந்து அப்படியே நல்ல அல்ஃபஹமில் அந்த கிரில்லில் வச்சு நல்லா குக் பண்ணியிருக்காங்க, செமையாக இருக்குது, நல்லா ஜூஸியாக இருக்குது மீட்டு. கொஞ்சம் ரைஸ் போட்டுக்கலாம். இது வந்து லெமன் அல்ஃபஹம். நல்லா அப்படி இதில் கிரேவி மாதிரி இருக்குங்க, நிறையா பீஸ் கொஞ்சம் எடுத்துக்கலாம். லெமன் அல்ஃபஹம் பீஸ், அப்புறம் இந்த லெமன், இந்த கேப்சிகம்லாம் போட்டிருக்காங்க, சேர்த்து அப்படி மைனேஸோடு எடுத்து சாப்பிடலாம். லெமன் அல்ஃபாமில் புளிப்பு இருக்குது, பட் இனிமேல் கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருந்ததுன்னா இனிமேல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஆஃப் லெமன் கொடுத்துட்டா கூட அப்படி புளிஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும், அது மாதிரி இருக்கும். ஓவரால் எல்லாமே நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு. பர்டிகுலர் எனக்கு வந்து இந்த பிளெயின் அல்ஃபாஹம் மந்தி கொடுத்தாங்க பாருங்கள், சரியான டேஸ்ட்டாக இருந்தது. அப்புறம் வந்து என்னோட பர்சனல் ஃபேவரேட் வந்து இந்த ரெகுலர் குழிமந்தி, சிக்கன் குழிமந்தி தான். இது வந்து எப்போவுமே செமையாக இருக்கும். ரைஸோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். மொத்தம் இது வந்து ஒரு ஏசி ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டு. மந்தி டேஸ்ட் பார்க்கணும் அப்படின்னா, ஒரு புது இடத்துல டேஸ்ட் பார்க்கணும், யூ கேன் கிவ் இட் அ ட்ரை. ஸோ இஸ் வீடியோ எப்படி இருந்தது? நல்ல ஒரு சூப்பரான மந்தி சாப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்புறோம். வெரைட்டி ஆஃப் சிக்கன் மந்திஸ் இங்கே அவைலபிள். ஸோ நீங்கள் நம்ம கோயம்புத்தூர் வந்து அப்படி மந்தி ரெஸ்டாரண்ட்ஸ் தான் எல்லாம் தேடி வந்து சாப்பிட்றாங்க. பக்கத்து ஊரில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கோயம்புத்தூருக்குள்ளே வர்றாங்க மந்தி சாப்பிட்றதுக்குன்னு. இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா போத்தனூர் சைடு இந்த ஆடம்ஸ் பிரியாணி ரெஸ்டாரண்ட்டில் நல்ல ஒரு ஆத்தென்டிக் குழிமந்தி கிடைக்குது. அதான் நம்ம சாப்பிட்டு காமிச்சோம், வந்து சாப்பிட்டு பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வியூவர்ஸ்க்கு அவங்க கொடுக்குற ஸ்பெஷல் 10% டிஸ்கவுண்ட்டையும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஜூலை 31 வரைக்கும் அந்த டிஸ்கவுண்ட் இருக்குது. அதேமாதிரி ப்ரைஸஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நாமினல் ப்ரைஸிங் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நான் அந்த ப்ரைஸ் கார்டு எல்லாமே போடுறேன். ஸோ தைரியமாக பசங்களோடு வந்து சாப்பிட்றப்போ உங்களுக்கு பெரிய அளவில் உங்களுக்கு அந்த பர்ஸு காலியாகாமல் இருக்கும், அந்த மாதிரி ஒரு ப்ரைஸிங் தான் எல்லாமே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு டெஃபினட்டாக ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தாலும் மறக்காமல் தெரியப்படுத்துங்க. நீங்கள் வந்து மந்தி சாப்பிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் வித் ரோஹன், மனோஜ்குமார். இவங்களோட லொக்கேஷன், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள்.